பழைய இரும்பு கடையில் இந்த மாதிரி ஒரு மானிட்டரை யாரோ ஒர்க் ஆகணும்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாங்க. அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி டேரெக்டாக கரண்டில் ஒர்க் ஆகக்கூடிய டிவைஸ் அதை நீங்கள் ஸ்க்ராப்பில் எடுத்தீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ரொம்ப காலமாக ஒர்க் ஆகாமல் ஒரு மூலையில் கிடக்கு அப்படின்னா, அதை எடுத்தவங்க ஒருத்தவங்க கரண்டில் மட்டும் அடி வாங்காமல் ஃபஸ்ட்டு உள்ளே கலட்டி ஏதாச்சும் ஷார்ட் ஆகிருக்கா, புகஞ்சு போயிருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. நான் இந்த மானிட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸும் சரி, மதர் போர்டும் சரி, டிஸ்பிளேயும் சரி எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனும் வரலை. அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. இதில் பெருசாக ஒரு போர்டு இருக்குல்ல, அதுதான் எஸ்எம்பிஎஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது அந்த மதர் போர்டுக்கு தேவையான 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க, அப்போ ஒன்றும் புரிஞ்சிருக்காது. வேறு ஒன்றும் இல்லை, இதில் 4 டயோடு இருக்கா, இது வந்து ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றி தரும். அதாவது டிவி, மானிட்டர் இதுக்கெல்லாம் நம்ம வீட்டு ப்ளக் பாயிண்ட்லேருந்து 230 வோல்ட் ஏசி கரண்ட் கொடுக்குறோம். ஆனால் உள்ளே போயிட்டு அந்த டிவைஸுக்கு 20 வோல்ட் 30 வோல்ட் டிசி கரண்ட் தான் தேவைப்படும். இப்படி ஏசி கரண்ட்டை டிசியை மாற்றி கொடுக்குறது இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான். இந்த 4 டயோடில் ஒரு டயோடு செத்து போனாலும் அந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் டிசி கரண்ட்டாக மாறாமல் இந்த மானிட்டர் வந்து ஆன் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி டீபக் பண்ணி இப்போ மானிட்டர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. படம்லாம் சும்மா கிளியராக தெரியுது. இதை எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிற தெளிவான இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் முழு வீடியோவாக கொடுத்துருக்கேன். கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மானிட்டர் வந்து இப்போ சேலுக்கு இருக்குது. இதை நீங்கள் வாங்கணும், உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு இந்த மானிட்டருக்கு எவ்வளோ ப்ரைஸ் தருவீங்க, உங்களால் எவ்வளோ முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட செல் பண்ணிக்கிறேன்.